ஆசான் ஞானிகள் திருமலை தேவன் துணை கொண்டோ, காலங்கிநாதன் துணை கொண்டோ, போக மகரிஷி துணை கொண்டோ, அகசிய துணை கொண்டோ என்ன செய்வார்கள்? மூச்சோடு கிடப்பார்கள். கலந்து காற்றை பிடிக்கும் கணக்கு அவர் உணர்த்துவார்கள். வாய்ப்பு கிடைத்திருக்கு, இளமை இருக்கும்போதே பிடிச்சிக்குங்க. இளமை இருக்கும்போதே காலத்தை வீணாக்கினால் அதுக்கப்புறம் கிடைக்காது. ஒரு நாள் கூட வீணாக்கக்கூடாது. நாள் படாமை நன்றாட்டின் அவதர் ஒரு வாழ்நாள் விளையாடிக்கும் கல்லுன்னா ஒரு நாளோடு வீண் பொழுது போகக்கூடாது. ஒன்று தொண்டு செய். ஏதாவது இந்த சன்மார்க்கத்தை இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு தொண்டு செய்தாலே அவன் ஞானி ஆவான். என்ன காரணம்? தலைவன் பார்க்கப்படுறான். இப்போ தொண்டு செய்தால் போகிறோம், நீ பூஜை செய்ய அவசியம் இல்லை. அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு தொண்டு செய்வன் ஞானி ஆவான். சத்தியம். இவன் இந்த கூட்டத்தை சொல்கிறேன், அவன் ஞானி ஆவான். ஆனால் அவன் பொலால் உண்ணக்கூடாது. திருமலை தேவன் தங்குவான், அகத்தீசன் தங்குவார். உள்ளே தங்கியிருந்து என்னையா எதுக்கு யார் தங்குனேன்னா, என்னை தினம் கூப்பிட்டு இல்லையா, அது எனக்கு ஞான சித்திக்க வேண்டும். நான் என்னையும் ஒரு பாவியா, எத்தனையோ பாவிகள் ஐயா ஒன்று ஆசை பெற்றிருக்கிறான், எனக்கு அருள் செய்ய வேணும் தாயே என்று கேட்டு இல்லவா, அதுக்காக உள்ளே தங்குறப்பா. தங்கியிருந்து இந்த தேகத்தை நான் மாத்திரனார். சிவய சிவச்சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை நிறுத்தும் போதே ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். தெய்வனால், கருணையினால், புண்ணியினால், புண்ணியத்தால், பக்தியால் இந்த வாய்ப்பு ரெண்டு இரு பக்கம் பூரிக்கும். ஏற்றி இருக்க இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை. ரெண்டு பக்கம் வருகின்ற காற்றை எப்படி பிடிக்க வேணும்னா, ஆசான் ஞானிகள் திருமலை தேவன் துணை கொண்டோ, காலங்கிநாதன் துணை கொண்டோ, போக மகரிஷி துணை கொண்டோ, அகசிய துணை கொண்டோ என்ன செய்வார்கள்? மூச்சோடு கிடப்பார்கள். கலந்து காற்றை பிடிக்கும் கணக்கு அவர் உணர்த்துவார்கள். அது செருப்பு என்னை சேர்த்து என்ன செய்வார்கள்? ரெண்டு பக்கம் வருகின்ற காற்றை அவராக ரசித்து பூரித்து கும்பித்து புறுமூச்சு செலுத்துவார்கள். நாம் செலுத்த முடியாது. தலைவன் தங்குவான், திருமலை தேவன் தங்குவான், அகத்தீசன் தங்குவார். உள்ளே தங்கியிருந்து என்னையா எதுக்கு யார் தங்குனேன்னா, என்னை தினம் கூப்பிட்டு இல்லையா, அது எனக்கு ஞான சித்திக்க வேண்டும். நான் என்னையும் ஒரு பாவியா, எத்தனையோ பாவிகள் ஐயா ஒன்று ஆசை பெற்றிருக்கிறான், எனக்கு அருள் செய்ய வேணும் தாயே என்று கேட்டு இல்லவா, அதுக்காக உள்ளே தங்குறப்பா. தங்கியிருந்து இந்த தேகத்தை நான் மாத்திரனார். தேகத்தை செய்வார்கள், அனுபவம் மாற்றுவார். தலைவன் தங்கிய உடனேயே குணப்பண்பு வந்து விடும். தலைவன் தங்கிய உடனேயே செல்வநிலை பெருக ஆரம்பித்து விடும். தலைவன் தங்கிய உடனே நோயில்லா வாழ்வு அமையும். தலைவன் தங்கிய உடனேயே பண்புள்ள கூட்டம், பண்புள்ள தொண்டர்கள் அமைவார்கள். தலைவன் தங்கினால்தான் திருமகள் தங்குவார் என்றார். அப்போ உள்ள தங்குகிறான். தங்கி உடம்புல இருக்க அசடெல்லாம் நீக்குவான். தலைவன் தங்காமல் ஒருவனுக்கு கொனைக்கு எடுத்துகிறார். அப்போ என்ன செய்கிறான்? உடம்புல தங்கி ஆசான் அகத்தீசனையோ திருமலை தேவரையோ ஆசான் ஞானப்படி உலகத்துக்கே தலைவன் சுப்பிரமணியன் தான். உடம்புல தங்கி என்ன செய்வான்? உடம்புல இருக்க கசடாக நீக்கி உடம்பு கசடு நீங்க குண தெளிவு வரும். அப்போ தான் உடம்பு தேக கசடு நீங்க தெளிவான அறிவு உண்டாகும். எல்லா பண்புகளும் அப்போ தான் வரும். பிறகு என்ன செய்வான்? தேக கசடு நீக்கி கனல் ஏற்றுவான். கனல் ஏற்றின பின் என்ன ஆகும்? இந்த உடம்பு அழியாத தேகம் பெறும். அப்போ காட்டை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூட்டு வரைக்கும் கூறியாது. கூட்டுவன் யார்? இப்போது நமக்கு யார் கூட்டுவனாக இருக்கிறான்? கவன்தான், முதுமைதான், மும்பளை தான் கூட்டுவனாக இருக்கிறான். மலைச்சல சுக்கிலமே கூட்டுவன். சரி, மலைச்சல சுக்கிலம் எப்படி வந்தது? பசியால் வந்தது. பசிக்கு சாப்பிடாம இருந்தால் பசிக்கு சாப்பிட்றோம். பசிக்கு சாப்பிடும்போது மலைச்சல சுக்கிலமாக மாறுது. அது உடம்பை வளர்க்குது. அந்த உடம்பை என்ன செய்கிறான்? அவர் ஞானிகள் ஆசி பெற்றவுடன் இந்த என்ன செய்கிறார்கள்? உள்ளே ஒரு அமிர்த சுரக்கும். அதை உண்ணும்போது என்ன ஆகும்? பசியற்று போகிறான். பசியற்று போகும்போது என்ன ஆகும்? பசி இல்லை, அங்கே உணவு இல்லை. பசி இல்லை, காமம் இல்லை. பசி இல்லை, நரத மூப்பு இல்லை. பசி இல்லை, மரணம் இல்லை. ஆக இந்த வாய்ப்பை பெறுகிறான். இந்த வாய்ப்பை என்ன ஆகும்? உள்ளே தோன்றுகின்ற கனலால் உருவாக்குது. அந்த கடலும் ஆசான் தயவால் தான் உண்டாகும். ஆசான் தயவால் தான் கடல் தோன்றும். ஆசான் தயவால் தான் தேக சுத்தியாகும். ஆசான் தயவால் தான் கவம் அற்று போகும். ஆசான் தயவால் தான் முன்வினை அற்று போகும். ஆக அவர்களுடைய தயவால் தான் இதை பெற முடியும். அவர் தெய்வ பெறுவதற்கு என்ன வாய வேண்டும்? பக்தியும் புண்ணியத்தாலும் பெற முடியும். இப்போ பக்தியும் புண்ணியத்தை பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்ய ஒழுக்க வேண்டும். இப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதனால்தான், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பது நோக்கமே இனி பிறவாமைக்குரிய மார்க்கத்தை இது மனிதன் அடைவதற்கு தான். ஆகவே தொடர்ந்து அதை பேசிட்டு வருகிறோம். அடிப்படை மனிதனுக்கே உரிய மார்க்கம், மனிதனுக்கே உரியது தான் இருந்தது. மனிதன் ஜென்மத்தை கிடைத்திட்ட வாய்ப்பிருந்தும் அதை அவர்களால் உணர முடியவில்லை. சொல்லித்தர ஆள் இல்லை. அப்படியே சொன்னால் இந்த பொங்கு பிள்ளையரை வச்சு பூஜை செய்வான். அது பூஜை, அதுவும் பூஜை தான். எதை சாப்பிட்றான், எதை பூஜை அல்ல. அது ஒரு வகை பூஜை. பூஜை செஞ்சால் பிரசாதம் கிடைக்கும். இந்த பூஜை அப்படி அல்ல. இந்த பூஜை அந்தரங்க பூஜை. தனித்திருந்து
திருவிளக்கேற்றி தனித்திருந்து ஆறாவாரம் இல்லாமல் அடக்கமாக ஆசான் ஞானிகளை வணங்கி பூஜித்து தான் உண்மையான பூஜை. என்னையா கேட்கணும் ஆசானை, அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், உன் திருவடியை தினம் பூஜித்து ஆசி பெற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பை நீ தர வேண்டும், இப்படியே கேட்டு வர வேண்டும். அந்த கேட்டு வருவதற்கு தேவை ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஆகவே ஒவ்வொரு வாரம் இதான் பேசிட்டு வரோம், தொடர்ந்து இதே பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஆகவே ஜென்மத்தை கிடைத்திட்டு விரும்புகிறவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நான் இது திரும்ப திரும்ப அதே சொல்லுவது நோக்கம் என்னென்றால், வாய்ப்பு கிடைத்திருக்கு, இளமை இருக்கும்போதே பிடிச்சிக்குங்க. இளமை இருக்கும்போதே காலத்தை வீணாக்கினால் அதுக்கப்புறம் கிடைக்காது. ஒரு நாள் கூட வீணாக்கக்கூடாது. நாள் படாமை நன்றாட்டின் அவதர் ஒரு வாழ்நாள் விளையாடிக்கும் கல்லுன்னா, ஒரு நாளோடு வீண் பொழுது போகக்கூடாது. ஒன்று தொண்டு செய். ஏதாவது இந்த சன்மார்க்கத்தை இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு தொண்டு செய்தாலே அவன் ஞானி ஆவான். என்ன காரணம்? தலைவன் பார்க்கப்படுறான். இப்போ தொண்டு செய்தால் போகிறோம், நீ பூஜை செய்ய அவசியம் இல்லை. அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு தொண்டு செய்வன் ஞானி ஆவான். சத்தியம். இவன் இந்த கூட்டத்தை சொல்கிறேன், அவன் ஞானி ஆவான். ஆனால் அவன் பொலால் உண்ணக்கூடாது, தினம் செய்த உண்ண. சரியான இப்போ வண்டியில் போகிறோம், பூஜை செய்ய வாய்ப்பு இல்லை, பற்றி அவசியம் இல்லை. அகத்தீஸ்வரன் இப்படி சொல்லியே போகலாம். இப்படி சொல்லுவதே ஏற்றுக்கொள்கிறான். தவம் எதுன்னு கேட்டான், அகத்தீஷா அடியனை ஏற்று அருள் செய்யணும், இதான் தவம், முடிஞ்சு பூசியா, இதான் தவம். ஏதோ இதுக்கு போய் உட்காந்துட்டு இது வாய்ப்பு எந்த திருவிழா கேட்டால் அது இல்லை. நாங்களே ஒரு 6-7 பூஜை ஆரம்ப காலத்தை ஒரு 3 வருஷம் எழுதி வைத்துட்டான். அப்போ ஆசா சொன்னார், இது தேவையில்லைப்பா, நீ நாமத்தை சொன்னால் போதுனார். நாம ஜபம் செய்தாலே போதும், அது வாய்ப்பு இருந்தால் போதும். ஆகவே தினம் பூஜை செய்து பழக வேண்டும். பூஜை செய்து பழகினால்தான் அவர் ஜென்மத்தை கிடைத்தது. பூஜை செய்தால் மனசு லயப்படலையாண்ணா விட்டாதே பூட்டி, அது பூஜை செய்ய மனசு லயப்பட்டாங்கிறது ஏமாந்துருவாண்ணா. தினம் எப்படி நாமத்தை சொல்லிட்டே வா, அந்த வாய்ப்பை அவங்க தான் உருவாக்கி தரணும். மன லயப்படுவதற்கு ஒன்றான பூஜைகளோ ஒன்றான மனமுள்ளோ சர்க்குன்னு பூஜை, ஒரு கோடி தவம் செய்வதற்கு வாக்கினான். ஒன்றான மனமுள்ளோ சர்க்குரின் பூஜை